விஷுவல்ஸ் ஓகே, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நல்லா எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி ஆல்சோ டு இவர் விஜய் சேது சார் கூட ஒர்க் பண்ணுறது முதல்ல. நீங்கள் அவரோட புகழ் பார்த்தீங்கன்னா நீங்கள் உள்ள வந்திருக்கவங்க எல்லாருக்கும் வணக்கம். எங்களுடைய இயக்குனரும் ஹீரோயின் வந்து நேராக கேள்வி பதிலுக்கு போகலான்னு சொன்னதால ஒரு ஃபார்மாலிட்டிக்கு விளக்கமாக உங்கள்கிட்ட பேசின ஒரு பழக்கத்தில் சரி நான் முதல்ல பேச ஆரம்பிச்சுட்டு அப்புறம் கேள்வி பதிலுக்கு போயிடலாம். எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. ஏன்னா இந்த படம் ஆரம்பிக்கிறதே ஒரு நிறைய சண்டை சச்சரவு நடுவில் தான் இந்த படம் முதல்ல தொடங்குது. முதல்ல அந்த இயக்குனரும் இந்த நடிகரும் ஒன்று சேர அந்த விஷயம் தொடங்குனது வந்து எங்களுக்கே எதிர்பார்க்கல. நானும் வந்து என்றைக்குமே இவரோட வேலை செய்யக்கூடாதுன்னு இருந்து, அவரும் என்னோட வேலை செய்யக்கூடாதுன்னு இருந்து, அதுக்கப்புறம் அவர் ரொம்ப சாதாரணமான ஏன்னா 2 பேருக்கும் பெருசாக தனிப்பட்ட முறையில் கோவம் எதுவும் இல்லாதனால ஒரு சின்ன பூ மலர்வதை போல் அந்த அன்பு வந்து அவ்வளோ நேரம் கோவம் எல்லாம் மறந்து ஒரு அன்பை மலர்ந்து அதுக்கப்புறம் வந்து அவர் கதை சொல்லி அதுக்கப்புறம் படப்படம் எல்லாமே நடந்துருச்சு. இவ்வளோ படங்கள் பண்ண இந்த நிறுவனத்தோடு நான் வந்து முதல் முறை சேர்ந்த படம் வந்து ரிலி ரொம்ப பெருமையாகவும் இருக்குது, ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. நாங்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக படம் பண்ணோம் சார், ரொம்ப நன்றி அதுக்கு. அப்புறம் எங்கள் ஹீரோயின் நித்யாவோட நான் 2019 வந்து 2020 வந்து 19 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலையாள படம், அதில் ஒரு சின்ன கெஸ்ட் ரோல். ஆக்சுவலாக அது ஃபீமேல் சென்ட்ரிக் ஃபிலிம். அந்த டைரக்டர் வந்து அவங்க பேர் இந்து. ஸோ அவங்க நித்யா தான் நடிக்கிறாங்க, எனக்கு தெரியாது. ஆக்சுவலாக வந்து இந்துவோட கதை அது பிடிச்சி போய் அவங்களுக்காக பண்ணலான்னு சொல்லி போனது. அது அப்போ 2 பேரும் ஏதாவது நல்லா இதெல்லாம் சேர்ந்து இது ஒரு படம் ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு பேசிட்டு வந்தது. அதுக்கப்புறம் இப்படி நடக்கும் எதிர்பார்க்கல. ஏன்னா இந்த மாதிரியான ஒரு படம் நித்யாவோட ஒர்க் பண்ண மேலே ஆசை இருந்துச்சு. ஆனால் இந்த மாதிரியான ஒரு படத்தில் அவங்களோட ஒர்க் பண்ணது பெரிய சந்தோஷம். படம் பார்க்கும்போது அவங்க எல்லாரும் தெரியும். இந்த கதாபாத்திரத்தில் நித்யாவை தவிர வேறு யாரையும் இமேஜினே பண்ண முடியாது. எனக்கு தெரிஞ்சு அவங்க பண்ண எல்லா படத்துலையும் நான் தான் நினைக்கிறேன். நித்யா ஒரு படம் நடித்தாங்கன்னா அதுக்கப்புறம் அந்த இடத்துல வேற ஒருத்தர் வச்சு பார்க்கவே முடியாது. அதுதான் நித்யா. ஏன்னா அது சும்மா வந்தோம், இது சீனு, இது டயலாகு, ஓகே இது கோரியோகிராஃபி, இதை நடிப்போம் அப்படின்லாம் இல்லை. அதை முழுமையாக புரிஞ்சுக்கிட்டு அது என்ன பண்ணலாமோ, இன்னும் எப்படிலாம் பண்ணலாமோ, டைரக்டருக்கு என்னெல்லாம் தேவையோ அது எல்லாத்தையும் சரியாக புரிஞ்சுட்டு அதை சரியாக பண்ணிடணும் மெனக்கிடக்கூடிய ரொம்ப அற்புதமான ஒரு ஆர்டிஸ்ட். நான் நித்யாவோட ஒர்க் பண்ணது ரொம்ப பெரிய சந்தோஷம். தேங்க்ஸ் நித்யா. அந்த படத்தில் நீங்கள் வந்து ரொம்ப நன்றி. பாண்டவர் சார் பற்றி சொல்லிட்டேன், சண்டே பற்றி தான் சொன்னேன். ஆனால் நிறைய பேரோட ஒர்க் பண்ணியிருக்கோம். ஆனால் அது ஒரு பிரயாணம் மாதிரி வச்சுக்கோங்களேன். நம்ம ரொம்ப தூரம் பிரயாணம் போயிட்டே இருப்போம். அந்த பிரயாணம் செய்யப்பட்டு ஒரு 500 கிலோமீட்டர் பிரயாணம் பண்ணுறோன்னா ஒவ்வொரு கிலோமீட்டரும் மனசில் தங்காது. ஆனால் அது ஒரு 5-6 இடங்கள் எங்கேயாவது இலைப்பாறை இருப்போம், ஏதாவது இடத்த உட்காந்து ரசிச்சிருப்போம், எங்கேயாவது சாப்பிட்ருப்போம், எங்கேயும் சும்மா வெறும்னே இருந்திருக்கும். சில இடத்துல மேகங்கள் அழகாக இருக்கும் ரசிச்சிருப்போம், படங்கள் எடுத்திருப்போம். அந்த ஞாபகங்கள் மட்டும் வந்து அந்த பிரயாணத்தினுடைய மெமரிஸ். அந்த மெமரிஸ் வந்து திரும்பி ஒரு முறை நினைக்கும் போது அந்த பிரயாணத்துக்கு போயிட்டு வரலான்னு தோண வைக்கும். அந்த மாதிரி நான் அவரோட வேலை பார்த்தது ரொம்ப அற்புதமான பிரயாணத்தில் இருக்கக்கூடிய ஞாபகங்கள். முக்கியமான ஞாபகம் வந்து இயக்குனர் திரு பாண்டியராஜ் அவருடைய எழுத்தில் இயக்கத்தில் வேலை பார்த்தது. அஃப்கோர்ஸ் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும், அந்த மனுஷன் டார்ச்சராக இருந்தாலும், சில சமயம் சொல்லுவாங்கள்ல, இந்த இவரோட படத்துல ஒரு பசங்க படத்துல யாராவது பையன் அடிக்கிறதுக்கு ஆள் கூட்டுப்போம்ல சார், ஒரு பையன் இல்லையா, அந்த மாதிரி ப்ரொடக்ஷன் கம்பெனி எங்களை அடிக்கிறதுக்கு ஆள் வச்ச மாதிரி இருந்த ஆள் தான் பண்ணுறாச்சு. அவங்க 2 பேரையும் அந்த நித்யா மேனோனி விஜய் சேதுபதி வச்சு டார்ச்சர் பண்ணுங்க அப்படின்னு நினச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான். சும்மா சொல்கிறேன், நான் நிஜமாக சொல்கிறேன். சும்மா மாதிரி நிஜமாக சொல்கிறேன், நிஜமாக மாதிரி சும்மா சொல்கிறேன். இது எப்படி சொல்றீங்கன்னு எடுத்துக்கோங்க. என்னன்னா படன்னு இருக்கும். ஆனால் நின்று அதை ரசித்தோம். ஷூட்டிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறம், அந்த கடைசி நாள் முடிஞ்சதுக்கப்புறம் அங்கே உட்காந்து ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு வந்து திரும்பி ஒரு 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் உட்காந்து நாங்கள் எல்லாம் பேசிகிட்டு இருந்தோம். என்ன அதை விட்டு போகிறதுக்கு மனசு இல்லை. இன்னும் அந்த ஷூட் வந்து இன்னும் ஒரு வாரம் சும்மா ஏதாச்சும் எடுக்கலாமா அப்படின்னு தோணுச்சு. அந்த அளவுக்கு. ஏன்னா அது ஒரு பெரிய குடும்பமாக இருந்தது. எல்லாருமே சரி, தீபாக்காவாக இருக்கட்டும், சரவணன் சாராக இருக்கட்டும், ரோஹனாக இருக்கட்டும்,
எங்கள் தங்கச்சி அறிஞர் ராகவதி, அவங்க பேர் என்ன சார், ரோஷினியாக இருக்கட்டும், குழந்தைங்களா இருக்கும், மகிழினி. ஆக்சுவலாக அந்த குழந்தை வந்து முதல்ல ஆண் குழந்தையா அந்த ஸ்கிரிப்டில். மகிழ், அவள் பேர் மகிழினி. மகிழ் வந்ததுக்கப்புறம் அது அதோட அவளோட சரியான சாய்ஸ்ன்னு சொல்லி இந்த படத்தில் எங்களை ஆசீர்வதிக்க வந்த தெய்வம்னா அது மகிழினி தான் நினைக்கிறேன். அந்த இவர் பேப்பரில் எழுதுனதை எப்போ இவர் வாட்டுக்கு எழுதி வச்சிருக்காரு, இவங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க, குழந்தை தூங்குது, திடீர்னு குழந்தை முழிக்குது, திடீர்னு குழந்தை பேசுது, அப்படிலாம் ஒருத்தர் எழுதும்போது நம்மளாம் நடிச்சிருவோம். ஒரு வயசு குழந்தை இதெல்லாம் பண்ணுனா எப்படி தான் எக்ஸிக்யூட் பண்ண போகிறாங்கன்னு எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்தது. கேட்டேன், சார் இதெல்லாம் நடக்குமா சார், எழுதி வச்சிருக்கீங்கன்னா? அதெல்லாம் நடக்கும் சார், வாங்க சார் அப்படின்னு. ஏன்னா நான் பசங்க இப்படி பண்ணியிருக்கேன், எனக்கு தெரியும். நான் ஏதோ பேசுகிறாரு இப்போ, ஓகே அதெல்லாம் கொஞ்சம் வளர்ந்த குழந்தைங்க. இந்த குழந்தை எப்படி, எனக்கு பசங்க ஒன்றுலே ஒரு குழந்தை வந்து வீட்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும்ல, அது நான் அந்த ஷாட் ரொம்ப ரசித்தேன். அந்த ஒரு குழந்தை வந்து அந்த கதையோ அந்த காட்சியோ வந்து ரொம்ப நிஜமானதாக உயிருள்ளதாக மாற்று. அந்த குழந்தை எதுலேயும் பார்ட்டிசிபேட் பண்ணலன்னு பரவாயில்ல, அது சுற்றிக்கிட்டு இருக்கும்போதே வந்து அது ரொம்ப உயிருள்ளதாக மாறுது. அந்த மாதிரி மகிழ் அப்புறம் முத்துமணி மாலை 2 பேர் இருக்காங்க. முத்துமணி மாலோட கொஞ்சம் வளர்ந்த குழந்தை தான் அது. ஆனால் மகிழ் வந்து ரொம்ப குட்டி பாப்பா. ஆனால் இந்த கதையில் ஒரு டைரக்டர் என்னெல்லாம் எதிர்பார்த்தாரோ அது அத்தனையும் ரொம்ப அழகாக பண்ணலாம். ஒரு எங்கள் தனித்தனியாக பாராட்டினா இல்லை சொல்லணும்னா எங்கள் டீமில் வந்து அவ்வளோ பெரிய ஆக்டர்ஸ் இருக்காங்க. செம்மன் வினோத் சார், அப்புறம் அவங்க ஒய்ஃபாக நடிச்சாங்க சார், அவங்க பேர் ஜானகிமாயோ. அவங்க இப்படி படத்தில் வந்துட்டு போகிற இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ண அந்த நாகப்பாம்பு வினோத் சாகர் எல்லாருமே சரி, படத்தில் இருந்த எல்லாருமே இந்த படத்தை ரொம்ப, யோகி பாபு சார் எல்லாருமே சரி இந்த படத்தை ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க அவங்க வேலையை. இது நாங்கள் டப்பிங் பார்க்கும்போது ரொம்ப ரசித்தோம். படம் ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது நிறைய பேர் வந்து சொன்னாங்க இது எங்களோட கதையை பார்க்குற மாதிரி இருந்தது. ஸோ படம் பார்க்குற உங்களுக்கும் அப்படி தான் இருக்கும் நாங்கள் நம்புகிறோம். ஸோ ஜூலை 25 ரிலீஸ் ஆகுது. முக்கியமாக சனா எதிர்பார்க்கல. நான் வந்து ஒரு ஆல்பமே வந்து இவ்வளோ சிறப்பாக பண்ணி தருவாருங்கிறது பழக்கமாக அது பண்ணுறது தான். பட் நம்ம படம்னு வரும்போதில் கொஞ்சம் எல்லாம் சரியாக அமைஞ்சுன்னு ஒரு பயம் இருக்கும். பட் சனா வந்து இந்த படத்துக்கு ரொம்ப பதமாக பண்ணி கொடுத்தாரு. கேமராமேன் சுகுமார், ஆர்ட் டைரக்டர் வீரசம்பர், ஃபைட் மாஸ்டர் கலை. எனக்கு அந்த பையனை வந்து 2013 தெரியும். எல்லா ஃபைட்டையும் சூப்பராக பண்ணி கொடுத்தாங்க கலை. அப்புறம் பாபா பாஸ்கர். ஸோ இது ஒரு ஃபுல் பேக்ட் என்டர்டெய்னர். படம் பார்க்கும்போது கண்டிப்பாக எல்லாரும் ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க அப்படின்னு நாங்கள் முழுமையாக நம்புகிறோம். ஜூலை 25 ரிலீஸ் ஆகுது, தியேட்டருக்கு வந்து பாருங்கள். ரொம்ப நன்றி, தேங்க்ஸ் ஸோ மச். இந்த படம் ஷூட் பண்ணுறது இட் வாஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஹாப்பியஸ்ட் எக்ஸ்பீரியன்சஸ் ஆஃப் மை லைஃப். ஏன்னா ஒரு படம் பண்ணும்போது நிறையா பேர் இருப்பாங்க, எஸ்பெஷலி நம்ம படத்தில் ஆக்டர்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க. அதில் வந்து எவ்ரி சிங்கிள் பர்சன் எல்லாருமே ஃப்ரம் சேதுபதி சார் டு டைரக்டர் டு எல்லா டெக்னீஷியன்ஸும் எல்லா ஆக்டர்ஸும் ஒரே வேவ் லெங்க்ல எல்லாரும் இருந்தோம். எதுவும் ஒரு ஈகோ இல்லாமல் ஒன்றுமே இல்லாமல் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக இருந்தோம் எல்லாம். அண்ட் எனக்கு ஐ எம் த மோஸ்ட் கான்ஃபிடென்ட் அபவுட் திஸ் ஃபிலிம். இந்த ஃபிலிம் வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிடும்னு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன். அதான் சரி, ஸ்ட்ரெயிட்டாக கேள்வி எல்லாமே பண்ணி இயக்குனர் வந்து இல்லை இன்னும் பேசுனது தான்ட்டாரு. அதனால் நாங்கள் நடிகராக தான் இன்னைக்கு வந்திருக்கோம். ரொம்ப நாள் ஆச்சு மீடியாவை சந்திச்சு, கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. உங்களை சந்திக்கல எனக்கு ரொம்ப சந்தோஷம். தலைவன் தலைவி அந்த டைட்டில் தோன்றியது ஒரு அழகானது, கதை தோன்றியதுமே ஒரு அழகான நிகழ்ச்சி, அது அழகான சம்பவம். அது ஒரு உண்மை கதையிலிருந்து எடுத்து பண்ணியிருக்கேன். எந்த ஆத்மம் இருக்காது. அவளும் அப்படித்தான், ரொம்ப அன்பானவ, அழகானவ, அழகான அம்மா, நல்ல மருமக, நல்ல மனைவி. டப்புன்னு எப்போ அது டாமன்ஜரி லவ்னு சொல்லுவோம்ல, ஒரு புருஷன் பொண்டாட்டி சண்டையே நிறைய பேருக்கு கனெக்ட் ஆகும். அவ்வளோ பேருமே ரொம்ப கேமராமேன் அவனும் நானும் அவன் அசிஸ்டன்ட் ஸ்டில் ஃபோட்டோகிராஃபராகவும் நான் அசிஸ்டன்ட் டேரக்டராகவும் இருந்தோம். அவன் நானும் சேர்ந்து அவ்வளோ நித்யா தான் கேட்டாங்க, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் படமா அப்படின்னாங்க. ஆமாம் அப்படின்னு. அப்படி தெரியலையா அவ்வளோ, ஏன்னா 2 பேரும் ஓடிட்டே இருப்பாங்க, லைட் பண்ணுறது தெரியாது, எடுக்கிறது தெரியாது, அவ்வளோ ஸ்பீடாக ஓடிட்டே இருப்போம். அதே மாதிரி எடிட்டர் பிரதீப்னு சொல்லி கதைகளில் நான் லான்ச் பண்ணேன்.
இன்னைக்கு அவன் விஜய் சார் வரைக்கும் வந்திருக்கான். இந்த படத்துல ட்ரெய்லர் பண்ணியிருக்கான். அது கொஞ்சம் ட்ரெய்லருக்கு டைம் ஆச்சு, இல்லைன்னு இன்னைக்கே ஸ்க்ரீன் பண்ணியிருப்பான். அவ்வளோ அழகா பண்ணியிருக்கான். அதே மாதிரி உண்மையாகவே கணவன் மனைவியை பிரிஞ்சிருந்தாவோ, காதலன் காதலியை பிரிஞ்சிருந்தாவோ, நண்பன் நண்பனை பிரிஞ்சிருந்தாவோ, அவங்க எல்லாருக்குமே இந்த சாங்கை கேட்கும்போது ஒரு உண்மையிலே ஒரு பயங்கர நடிப்பீங்க. நான் கூட ஏன் தொடர்ந்து பண்ண மாட்டேன், தமிழை விட மலையாளத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ? ஏன்னா மலையாள ஆர்டிஸ்ட், மலையாளத்துலேருந்து வரவங்க இங்கே சூப்பர் ஸ்டார் ஆகிடுறாங்க, அதாவது ஹீரோயின்ஸு இங்கேயே அப்படி செட்டில் ஆகிடுவாங்க. நீங்கள் மட்டும் தமிழில் ஒரு படம், ஒரு வருஷத்துக்கு ஒரு படம் அந்த மாதிரி தான் பண்ணுற மாதிரி தெரியுது. என்ன காரணம்? நான் மலையாளம் படம் பண்ணவே இல்லைங்க. திருச்சிற்றம்பலம்க்கு அப்புறம் இதுதான் பண்ணிட்டு இருக்கேன் bro. சில சமயம் நம்மளாம் முடிவு எடுக்கணும்ல, பண்ணிக்கலாம்னு தோணுது, சில சமயம் சண்டை போடலாம்னு தோணுது. அது டைம் கொடுத்து பார்க்கலான்னு இருக்கு, வேகமா இல்லாம கொஞ்சம் டைம் கொடுத்து பார்க்கலான்னு இருக்கு. அதுவுமே அவருடைய சொந்த இதுதானே முடிவு தானே வெளியே வெளியிருந்து ஒருத்தர் சொல்ல முடியும். பட் அவசரப்பட வேணாங்கிறது தான் அதிகபட்சம்.